பெரம்பலூர் மதுரை தவிக மாநாட்டில் கலந்து கொண்ட தன்னை தூக்கி வீசிய தவிக தலைவர் விஜயின் பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தவிக தொண்டர் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பார்வதியில் கடந்த 20ஆம் தேதி நடந்தது. இந்த மாநாட்டில் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜயை பார்க்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள் மதுரை வந்தனர். இந்த மாநாட்டின் போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் விஜய் ரேம்பாக் சென்றார். அப்போது விஜயின் பாதுகாப்பு கருதி ரேம்பாக் மேடை அருகில் இருந்த தடுப்புகளில் கிரீஸ் அடவப்பட்டிருந்தது. அதையும் மீறி தொண்டர்கள் சிலர் ரேம்பாக் மேடையின் மீது ஏறியதால் விஜயின் பவுன்சர்கள் தொண்டர்களை அப்புறப்படுத்தினர். அந்த வகையில் தொண்டர்களை விஜயின் பவுன்சர்கள் மேடையில் இருந்து தூக்கி வீசும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த மாநாட்டில் நடிகர் விஜயை அருகில் சென்று பார்க்க முயன்ற அக்கட்சியின் தொண்டர் பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரக்குமார் என்பவரை பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கீழே வீசினர். இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தவிக தொண்டர் சரக்குமார் மற்றும் அவரது தாயார் சந்தோஷம் இருவரும் வருகை தந்தனர். இதன் பிறகு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாலமுருகனிடம் தவிக தொண்டர் சரக்குமார் மற்றும் அவரது தாயார் சந்தோஷம் ஆகிய இருவரும் புகார் ஒன்றை அளித்தனர். அந்த புகாரில் தவிக மாநாட்டில் கலந்து கொண்டு நடிகர் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவரை நெருங்கிய என்னை விஜயின் பாதுகாவலர்கள் பவுன்சர்கள் தூக்கி வீசினர். இதனால் எனக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே என்னை தூக்கி வீசிய பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தவிக தலைவர் நடிகர் விஜயின் பவுன்சர்கள் மீது அதே கட்சியைச் சேர்ந்த தொண்டர் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்திருக்கும் சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் தமிழக வெற்றிக் கழகம் வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.